ஹலோ நண்பர்களே, வணக்கம். நம்ம பவானி குமராபாளையத்தில் காளியம்மன் கோயில் பண்டிகை முன்னிட்டு மின்விளக்கு அலங்காரம் நடக்கப்பட்டுள்ளது. இந்த மின்விளக்கு அலங்காரத்தில் மிக சிறப்பாக மின்விளக்கால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் எல்லாமே பார்க்கலாம். காளியம்மன் பண்டிகை முடிந்து 15 நாள் கழித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. வருடம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறது. பார்க்கலாம், நம்ம குமராபாளையத்தில் மின்விளக்கு அலங்காரம் இவ்வளவு அருமையாக நடப்பதை நீங்கள் பாருங்கள். மின்விளக்கால் அலங்கரிப்பது அருமையாக இருப்பதை பாருங்கள். இந்த சிறப்பு வருடம் ஒரு முறை நடைபெறும். வாங்கள் வீடியோவுக்கு போய் பாருங்கள். மாரியம்மன் சுவாமி, ராஜம் தேட்டரிலிருந்து காளியம்மன் கோயில் வரை இந்த சிறப்பு அலங்காரம் நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது மின்விளக்கால். இதை பார்த்து நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மின்விளக்கு அலங்காரத்தை கண்டு மகிழுங்கள். திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி, இது அம்மன் சிலை எவ்வளவு தத்ரூபமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று பாருங்கள். சாமி மெரவனை காளியம்மன் கோயில் பண்டிகை முன்னிட்டு சாமி மெரவனை வந்து கொண்டு இருக்கிறது. அதையும் பாருங்கள். இது முருகர் சிலை. முருகன் எப்படி அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று பாருங்கள். இது முத்துக்குமாரசாமி, கருப்புசாமி. இது கருப்புசாமி மின்விளக்கால் அலங்கரிக்கப்பட்டது. பிள்ளையார் விநாயகர் சிலை அலங்கரிக்கப்பட்டது. கருப்புசாமி, இது கருப்புசாமி மின்விளக்கால் அலங்கரிக்கப்பட்டது. குழந்தைங்கள் டான்ஸ் ஆடுகிறாங்க. கிருஷ்ணன் சிலை, முருகன் சிலை அலங்காரம்.
ராமர் சிலை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. விதவிதமான அலங்காரங்கள் பார்க்கப்பட்டு வருகின்றன. பாருங்கள்.